இந்த எங்க அம்மா வெண்டிக்காய் புளிக்குழம்பு வச்சோம்னு வச்சுங்க செம்ம டேஸ்டா இருக்கும். அதனால இந்த வெண்டிக்காய் புளிக்குழம்பு மட்டும் எங்க அம்மா வைக்க சொல்லுவேன். புளி அளவெல்லாம் கரெக்டா சொல்லிடுங்கம்மா. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஒரு கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கோங்க. அதை வெந்நீர்ல போட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி இதை எடுத்துக்கோங்க. நான் கரைச்சி வச்சிருக்கேங்க அந்த மாதிரி ஊற வச்சு. ஓகே. தேங்காய் ஒரு 2 வத்தை போட்டுக்கோங்க. ஓகே. மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதையும் 1/4 ஸ்பூனு. ஓகே. வறுத்தது போதும், ரொம்பவும் தீய விட்டுறக்கூடாது. ஓகே. அப்போதான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. கொஞ்சம் இந்த தேங்காவில் போட்டுவிடுங்க. அதை இதில் ஒரு 5-6 வெங்காயம் போட்டு பிளண்ட் பண்ணிக்கோங்க, வாசமாக இருக்கும் குழம்பு. ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது. மையம் அரைக்க வேணாம், சும்மா பிளண்ட் பண்ணாலே போதும். சரி சரி. தேங்காய் நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் இதை போட்டு பிளண்ட் பண்ணிட்டு. ஆமா. ஓகே. ஒரு பல்ஸ் போட்டா போதுமா? போதும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க புளி குழம்புலாம் வச்சாக்கா. வெந்தயம் 2 போடணும், கடுகு 2 போட்டுக்குவோம். வெங்காயம் 2 கடுகு வெடிச்சிருக்கு, வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 5-6 பல்லு நசுக்கி தட்டி அரிஞ்சு வச்சுக்கோங்க, அதையும் போடுங்க. 2 கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். 2 தக்காளியே நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் இருந்தா போதும்ல? போதும். தக்காளி வதங்கிறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் அரைச்சதெல்லாம் இதில் ஒன்றா ஊற்றி கரைச்சிக்குவோம். ஓகே. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்கணும். தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். சரி. மிளகாத்தூள், அதுக்கு தேவையான மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரி, போதும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போடுங்க, போகிறோம். வதங்கிடுச்சு. இதில் வெண்டிக்காயை போட்டு நம்ம வதக்கிக்குவோம். வெண்டிக்காய் வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு அதில் ஊற்ற வேண்டியது தான். சரி. நல்லா மீன் குழம்பு மாதிரி நல்லா இருக்கும் குழம்பு. கொதி வந்ததையும் காரம் புளிப்பு எல்லாம் பார்த்துட்டு உப்புலாம் பார்த்துட்டு கொஞ்சம் மீடியமாக திக்கானது இறக்க வேண்டியதுதான். இப்போ மூடி வைப்போம். குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு, திக்காயிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். ஓகே. இது இறக்கி சாதத்தை நல்லா கத்திரி விதை மாதிரி சாதத்தை வடித்து இதை போட்டு சாப்பிட்ணும்.